வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? வணக்கம், நான் உங்கள் டாக்டர் கார்த்திக். ஒரு மனுஷங்கிட்ட வந்து பல கோடி ரூபாய் வந்து சொத்து இருந்தாலும் நைட்டில் அவனுக்கு வந்து ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லைன்னா அவனுக்கு அந்த பணத்தை வச்சுருக்கிறதுல ஒரு அர்த்தமே இல்லை. இதுவே ஒரு ஏழை நிம்மதியாக தூங்குறான், 3 வேளை நல்லா சாப்பிட்றான் அப்படின்னா அவனோட வந்து கோடீஸ்வரன் யாருமே இல்லை. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா வந்து தூக்கம். ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் வந்து தூக்கத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதில் வந்து என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தைய தூங்குறதுக்கு வந்து நம்ம ஏதுவான என்வாரன்மெண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணி கொடுக்குறது, அது மட்டும் இல்லாமல் தூக்கத்தில் வரக்கூடிய ப்ராப்ளம் அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். குழந்தைகள் வந்து என்னென்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்க தூங்குகிற நேரம் மாறுபடுது. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய தூக்கம் சார்ந்த வந்து தொந்தரவுகள் வந்து மாறுபடுது. ஸோ இது பற்றின புரிதல் இருந்தால் தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இல்லைனா நமக்கு தேவையில்லாமல் வந்து பதட்டம் தான் ஏற்படும். ஒரு குழந்தை வந்து தூங்குறதுல வந்து மொத்தம் 5 ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் வந்து என்னென்ன ஸ்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெம் ஸ்லீப் இருக்குது, நான் ரெம் ஸ்லீப்பில் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் 4 தான் வந்து பார்த்தோன்னா அவங்க ஆழ்ந்த உறக்கம் வந்து இருக்கும். அண்ட் பெரும்பாலான தூக்கம் சார்ந்த தொந்தரவுகள்லாம் வர்றது எதுலனா ரெம் ஸ்லீப் ஸ்டேஜில் தான் வந்து வருது. ஒரு குழந்தைக்கு ஏன் வந்து ரொம்ப தூக்கம் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை அன்றைக்கி தூங்கலைன்னா அவங்க வீட்டில் இருக்க யாருமே தூங்க மாட்டாங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டியும் சரி, நாளைக்கு பண்ண போகிற ஆக்டிவிட்டியும் சரி என்னென்னா ரொம்பவே வந்து பாதிக்கப்படும். ஒரு குழந்தை நல்லா தூங்கிட்டு இருந்தால் தான் வந்து என்னென்னா அவங்களுடைய உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, அவங்களுடைய ஸ்கூலில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் வந்து குழந்தைங்களுக்கு தூக்கம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு குழந்தை வந்து தூங்குறதுக்கு வந்து எந்த மாதிரியான என்வாரன்மெண்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்வாரன்மெண்ட் என்னென்னா வந்து ரொம்பவே வந்து சைலண்ட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிம் லைட் தான் வந்து யூஸ் பண்ணணும். அவங்க தூங்குற வந்து அறையில் வந்து கண்டிப்பாக வந்து டிவியோ கம்ப்யூட்டரோ வேறு அந்த எலக்ட்ரானிக் வந்து டிவைஸஸோ வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, அங்கே இருக்கவும் கூடாது. ஏன்னா அதுவே வந்து அவங்க தூக்கத்தை வந்து பார்த்தோன்னா கெடுக்கிற மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா நிறைய பெற்றோர்கள் வந்து நிறைய தவறுகள் பண்ணுறாங்க. ஒரு குழந்தை வந்து என்னென்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக வந்து என்னென்னா காஃபியோ டீயோ அது மட்டும் இல்லாமல்னா ரொம்ப நேரம் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸஸும் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணக்கூடாது. இல்லைனா வந்து அந்த ஸ்லீப்பை வந்து அது ப்ரொலாங் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி என்ன எப்படி தூக்கத்தை வந்து ஈஸியாக வந்து வர வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து வார்ம் மில்க் கொடுக்கலாம். அது இல்லைன்னா வந்து வார்ம் பாத். ஸோ இதை பண்ணும்போது என்னென்னா அவங்க எளிதில் வந்து தூங்குறதுக்கு வந்து ஏதுவாக இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்தில் என்னென்னா ஒவ்வொரு மணி நேரம் வந்து குழந்தைகள் தூங்குவாங்க. இப்போ வந்து பச்சிளம் குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய முதல் 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் வந்து அவங்க நைட்டில் வந்து தூங்க மாட்டாங்க, பகல் நேரங்களில் தான் தூங்குவாங்க. அவங்க ஒரு நாளைக்கு 16லேருந்து 18 மணி நேரம் தூங்குவாங்க. நிறைய பேர் என்னென்னா டாக்டர் குழந்தை தூங்கிட்டே இருக்குது என்னன்னே தெரியலன்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்களுடைய இயற்கை வந்து விதி. ஏன்னா வயிற்றுக்குள்ளார இருக்கும்போது என்னென்னா அவங்க பெரும்பாலான நேரம் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க, மற்ற நேரங்களில் அசைவுலாம் இருக்கும். அது மாதிரி ஏன் வந்து அவங்க நைட்டில் வந்து முடிச்சுட்டே இருக்காங்கன்னா, அம்மா வந்து ஆக்டிவாக இருக்கும்போது அவங்க தூங்குவாங்க, அம்மா வந்து நைட்டில் ரெஸ்ட் எடுக்கும்போது என்னென்னா அப்போ தான் அவங்க ஆக்டிவாங்க. அதே வந்து சுழற்சி வந்து என்னென்னா முதல் 2 இல்லை 3 மாதங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இருக்கும். அதனால் நிறைய நேரத்தில் குழந்தைகள் நைட்டில் தூங்காமல் அழுதுட்டு தான் இருப்பாங்க, மற்ற நேரத்தில் தூங்குவாங்க. உடனே நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க, குழந்தைக்கு வந்து பால் பத்தலை, ஐயோ ஏதோ ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துடுவாங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்துட்டுனா நீங்கள் பதட்டப்பட தேவையில்லை. அவங்க நல்லா பால் குடிச்சிட்டு இருக்காங்க, மற்றபடி ஆக்டிவாக இருக்காங்கன்னா வந்து நைட்டில் அழகிறது ஒன்றும் தவறு இல்லைங்க. அதுக்கப்புறம் 3லேருந்து என்னென்னா 1 வயது வரைக்கும் பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து எவ்வளோ நேரம் தூங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 14லேருந்து 16 மணி நேரம் தூங்குவாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து தூக்கம் வந்தாலுமே என்னென்னா அவங்க வந்து அதை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போவாங்க. அதுவுமே வந்து நார்மல் தான். அவங்க வந்து தூக்கத்தை வந்து ஏற்படுறதுக்கு வந்து ரொம்பவே கடினமான விஷயந்தான். ஆனால் அது காலப்போக்கில் அது வந்து சரியாயிடும். அதுக்கப்புறம் 1லேருந்து 5 வயது வரைக்கும் இருக்க குழந்தைகள் வந்து ஒரு நாளைக்கு 12லேருந்து 14 மணி நேரம் தூங்குவாங்க. இவங்க வந்து என்னென்னா பகலில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாப்ஸ் எடுப்பாங்க, நைட்டில் வந்து ஒரு ப்ரொலாங்டு ஸ்லீப் இருக்கும். அது 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரமாக இருக்கட்டும். பகலில் வந்து 2 மணி நேரத்துக்கு என்னென்னா ஒரு முறை வந்து என்னென்னா அவங்க வந்து 2 நாப்ஸ் வந்து எடுப்பாங்க. இந்த 1லேருந்து 5 வயது குழந்தைகள். 5லேருந்து என்னென்னா 10 வயது வந்து குழந்தைகள் அவங்க எவ்வளோ நேரம் தூங்குவாங்கன்னா அவங்க வந்து ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் தூங்குவாங்க. அவங்க டே டைமில் ஒரு நாப்பும் நைட்டில் வந்து ஒரு ப்ரொலாங்டு ஸ்லீப்பும் வந்து இருக்கிறது நார்மல் தான். 10 வயதுக்கு அப்பாற்பட்ட குழந்தைகள் என்னென்னா அவங்க 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் வந்து தூங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து குழந்தைங்களுடைய தூக்க சுழற்சி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தூக்கம் சார்ந்த தொந்தரவுகள்லாம் என்னென்ன வருது குழந்தைங்களுக்குன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கப் கால் வரும், என்னென்னா இந்த டைமுக்கு வந்து தூங்கணும் அப்படின்ட்டு. ஒரு நபருக்கு வந்து என்னென்னா ஒரு நேரங்கள் வந்து மாறும்.
சில டைம் என்னென்னா 10 மணிக்கு தூங்குவாங்க, 9 மணிக்கு தூங்குவாங்க சில பேர். ஸோ அந்த வேக்கப் காலை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஏதுவான ஒரு என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கும்போது என்னென்னா அவங்களாவே வந்து தானாகவே தூங்கிடுவாங்க. சில குழந்தைகளாம் நம்ம பார்த்துருப்போம், அவங்க என்னென்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் கொடுத்தாலோ இல்லைனா பேரண்ட்ஸ் வந்து கூட இருந்தால் மட்டும்தான் வந்து தூங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நம்ம ஒரு நாளில் மாற்றிட முடியாது. டே பை டே வந்து என்னென்னா நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணணும். அது என்னென்னா செக்கிங் மெத்தட்னு சொல்கிறாங்க. அப்படி என்னென்னா வந்துன்னா ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை வச்சுக்கிட்டு தூங்க வைக்கணும். அவங்களுக்கு வந்து ரைம்ஸ் பாடுறதோ இல்லை வந்து நான் ஒரு சாங் பாடுறதோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து நம்ம இது பண்ணலாம். இல்லைனா ஸ்டோரி டெல்லிங் அந்த மாதிரி இது பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னென்னா எப்படி வந்து செக்கிங் மெத்தட்னா அவங்க தூக்கம் வர நேரத்தில்னா அவங்க பெட்டெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டுனா அவங்கள வந்து அங்கேயே விட்டுட்டு ஒரு முறை இல்லை 2 முறை என்னென்னா வந்து நம்ம வெளியில் போயிட்டு அவங்கள செக் பண்ணணும், அவங்க தூங்குறாங்களே இல்லையான்ட்டு. நான் இதோ போயிட்டு வந்துடுறேன், நீ தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து என்னென்னா டே பை டே வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணோன்னா நெக்ஸ்ட் டைமில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்பா அம்மா எதிர்பார்க்க மாட்டாங்க, எலக்ட்ரானிக் டிவைஸஸ்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து மாற்றிட்டு அவங்களாவே தூங்குறதுக்கு வந்து நம்ம எதுவாக வந்து அமைச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பெற்றோர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா வந்து ஒரு வயதிற்கு வந்து குறைவான குழந்தைகளில் சடன் அன்எக்ஸ்பெக்டட் வந்து டெத் இன் இன்ஃபேன்ட் சொல்லுவாங்க. அதாவது வந்து என்னென்னே காரணமே இருக்காது, திடீர்னு பார்த்தா குழந்தை தூக்கத்திலே இறந்து போயிடும். அது வந்து என்னென்னா 100ல் 1 குழந்தைகள் 1000ல் 1 குழந்தைகளுக்கு வந்து நடக்கும். இது வந்து என்னென்னா நம்ம மிகவே வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா பெரும்பாலான நேரங்களில் வந்து என்னென்னா குழந்தைகள் வந்து என்னென்னா ஒரு வயதுக்கு வரைக்கும் அவங்கள வந்து என்னென்னா என்ன பண்ணுறது, அவங்களோட பேக்கு பின்னாடி பெட்டில் படுற மாதிரி தான் தூங்க வைக்கணும். அவங்க வந்து ப்ரோன் பொசிஷனில் வந்து படுக்கக்கூடாது. ஸோ அவங்க தூங்குற வந்து பெட்டு வந்து என்னென்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஹார்டாக இருக்கணும், அவங்களுக்கு பெட்ஷீட் வந்து நல்லாவே கவர் பண்ணியிருக்க மாதிரி இருக்கணும். இதெல்லாம் வந்து என்னென்னா நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் வந்து என்னென்னா அவங்களுக்கு தனியான ஒரு பெட்டு வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா பக்கத்தில் வந்து பெரியவங்க பக்கத்தில் படுக்கும்போது என்னென்னா அவங்கள அழுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவங்க சொல்ல முடியாது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது கொஞ்சம் கண்டிப்பாக வந்து சில குழந்தைகளில் வந்து என்னென்னா சடனாக வந்து தூங்கிட்டு இருந்தாங்க இறந்துட்டாங்க அப்படின்லாம் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வர பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நார்மலாகவே சரியிடும். பிரச்சனைகள்னு சொல்ல முடியாது, அது நார்மலான வந்து ஒரு ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் டெரர்னால் ஒரு குழந்தை தூங்கினதுமே என்னென்னா ஒரு 2 மணி நேரமாக 3 மணி நேரமாக என்னென்னா திடீர்னு வீல்னு கத்துவாங்க. எல்லோரும் வீட்டில் இருக்கலாம் விடுவாங்க, ஐயோ என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா பக்கத்து ரூமில் வந்து பாட்டி ஓடி வருவாங்க, தாத்தா ஓடி வருவாங்க, இந்த சைட்லேருந்து மாமா ஓடி வருவார். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நைட் டெரர்னு சொல்லுவாங்க. அது குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வர்றது தான். அது வளர பார்த்தீங்கன்னா அதுவே தானாகவே சரியாயிடும். இரண்டாவது என்னென்னா நைட் மேர்ஸ், அதாவது வந்து என்னென்னா கனவு வர்றது. அதுவுமே வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான என்வரான்மெண்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி, அப்படி இல்லைனா ஏதாவது வந்து ஒரு ஹாரர் மூவி பார்க்குறாங்க, இல்லைனா வேறு ஏதாவது ஒரு விஷயம் வந்து என்னென்னா அவங்க தொடர்ச்சியாக அன்றைக்கி பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா அதை கனவாக வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னென்னா பெரும்பாலான நேரங்களில் வந்து என்னென்னா அவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு ஞாபகம் இருக்காது. ஆனால் சில பேருக்கு வந்து என்னென்னா அவங்க ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க, கனவு வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே கதை மாதிரி சொல்லுவாங்க. அது ரொம்ப வந்து பெக்குலரான ஒரு விஷயங்க. அதுக்கப்புறம் வர்றது ஸ்லீப் வாக்கிங் அண்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்லீப் டாக்கிங், அதாவது தூக்கத்திலே பேசுகிறது, தூக்கத்திலே நடக்கிற வியாதின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது வியாதி இல்லைங்க, அது நார்மலான ஒரு விஷயம் தான். அது வளர வந்து சரியாயிடும். அது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தோன்னா நான் ட்ரம் ஸ்லீப்பில் தான் வரும். இது வந்து பார்த்து நம்ம பயப்பட எதுவுமே தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா குழந்தைகளுக்கு வந்து தூக்கம் வந்து ஒரு இன்றியமாத விஷயம். அவங்களுக்கு வந்து ஒரு வார்மான டிம்மான என்வரான்மெண்ட்டு ரெடி பண்ணி கொடுக்குறது குழந்தை பேரண்ட்ஸோடைய வந்து பார்த்தோன்னா ஒரு பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து பார்த்தோன்னா தயவுசெய்து குழந்தைகள் தூங்குற பெட்ரூமில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நைட் டெரர், நைட் மேர போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது நார்மலான விஷயம் தான், வளர சரியாயிடும். அது மாதிரி பச்சிளம் குழந்தைகள் வந்து முதல் 3 மாதம் வரைக்கும் என்னென்னா நைட்டில் தூங்க மாட்டாங்க. ஸோ நைட்டில் அழுதுட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டுலாம் இருக்காதிங்க. மற்றபடி பால்லாம் நல்லா குடிக்கிறாங்கன்னா அதில் ஒரு பிரச்சனை இல்லை. மீண்டும் உங்களை வந்து ஒரு உபயோகமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.